அதிகாரம் 18. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக் கொண்டான். அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கானான் தேசத்தை முழுவதுமாக சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. கானான் தேசத்திலே இஸ்ரவேலரோடு புறஜாதி ஜனங்களும் குடியிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். சத்துருக்கள் இஸ்ரவேலரை அவர்களுடைய பட்டணங்களில் இருந்து துரத்திவிட்டு அங்கே குடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கானான் தேசம் முழுவதும் இஸ்ரவேலருக்கு சுதந்திர வீதமாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் மீது தாவீது யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் சத்துருக்களிடம் இழந்து போன பட்டணங்களையும் உரிமைகளையும் தாவீது திரும்ப மீட்டுக் கொள்கிறார். தாவீது முதலாவதாக பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொள்கிறார். பெலிஸ்தர் நீண்ட காலமாக இஸ்ரவேலை ஒடுக்கினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை நெருக்கினார்கள். இதற்கு பின்பு என்னும் வார்த்தைக்கு தாவீதின் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பின்பு என்று பொருள். தாவீது கீழ்ப்படுத்திய ஜாதிகளின் விவரம் வருமாறு: பெலிஸ்தியர், மோவாபியர், சோபாவின் புத்திரர், சீரியர், அம்மோனியர், அமலேக்கியர், ஏதோமியர். மேத்தேக் அம்மா பெலிஸ்தரின் தாய் பட்டணம் என்று கருதப்படுகிறது. சவுலின் காலத்தில் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள். ஒரு சில யுத்தங்களில் சவுலுக்கு பெலிஸ்தர் மீது வெற்றி கிடைத்தது. பின்பு இஸ்ரவேல் ஜனத்தார் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய போது சவுலும் அவருடைய 3 குமாரரும் யுத்த களத்திலே செத்து போனார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் சிம்சோன் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பெலிஸ்தருக்கு விரோதமாக பல வருஷங்களுக்கு முன்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டாலும் தாவீதின் காலத்தில்தான் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தம் முடிவு பெறுகிறது. தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்துகிறார். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையில் இருந்து முற்றிலுமாய் ரட்சிக்கிறார். மேத்தாக் அம்மா பெலிஸ்தரின் பிரதான பட்டணம். இது அவர்களுக்கு ராஜதானி பட்டணமாய் இருக்கிறது. பெலிஸ்தர்கள் மேத்தேக் அம்மாவிலே தங்களுடைய சேனையோடு பாளையம் இறங்குவார்கள். இது காத் தேசத்தில் உள்ளது. யோவாவும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள்.
அம்மாமேடு என்பது மேத்தேக் அம்மாவை குறிக்கிறது. மேத்தேக் என்னும் பெயருக்கு கடிவாளம் என்று பொருள். பெலிஸ்தரின் சேனை மேத்தேக் அம்மாவில் பாளையம் இறங்கி இஸ்ரவேல் ஜனத்தாரை கடிவாளம் போட்டு ஒடுக்குவது போல ஒடுக்கினார்கள். தாவீது மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டார். அவர் பெலிஸ்தரை முறியடித்தார். பெலிஸ்தர் இதுவரையிலும் இஸ்ரவேலரை கீழ்ப்படுத்தினார்கள். இப்போது இஸ்ரவேலர் பெலிஸ்தரை கீழ்ப்படுத்துகிறார்கள். இதுவரையிலும் கடிவாளம் பெலிஸ்தரின் கையில் இருந்தது. இப்போது அந்த கடிவாளம் தாவீதின் கையிலும் இஸ்ரவேல் புத்திரர் கையிலும் இருக்கிறது. தாவீது மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணினார். தாவீது அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தார். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவருக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். தாவீது மோவாபியரை 2 பிரிவாக பிரித்தார். ஒரு பிரிவினர் மரிக்க வேண்டியவர்கள், மற்றொரு பிரிவினர் உயிரோடு வைக்கப்பட வேண்டியவர்கள். இதை அவர் நூல் போட்டு பிரித்தார். தாவீது மோவாபியரின் தேசத்தை 3 பங்காக பிரிக்கிறார். அந்த தேசத்தின் 2 பங்கை அழித்து போடுகிறார். மீதமுள்ள 1 பங்கை அழித்து போடாமல் வைக்கிறார். மோவாபியரில் 1/3 பங்கு மனுஷர் உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு வேலையாட்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் நிலத்தை பயிரிடுகிறார்கள். பிலேயாம் மோவாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். எண்ணாகமம் 24:17. ஆகாப் மரிக்கும் வரையிலும் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு கப்பம் கட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். அதன் பின்பு மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரால் அவர்களை ஒடுக்க முடியவில்லை. மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போனபின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். 2 ராஜாக்கள் 3, 4, 5. தாவீது சீரியரையும் முறியடிக்கிறார். அவர்கள் அராமியர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சீரியர்கள் 2 வெவ்வேறு ராஜ்யமாய் இருக்கிறார்கள். 60வது சங்கீதத்தின் தலைப்பில் சீரியரை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சேபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். சங்கீதம் 60. சீரியாவில் ஆப்னா, பர்பார் ஆகிய நதிகள் உள்ளன. தமஸ்கு சீரியாவின் தலைநகரம். சோபாவின் ராஜா சீரியாவோடு சேர்ந்து கொள்கிறான். ரேகாபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ளப் போகிறான். சீரியாவின் ராஜாவும் சோபாவின் ராஜாவும் வடக்கு சீமையில் இருக்கிறார்கள். தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசரை முறியடிக்கிறார். ஆதா தேசர் ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திருப்பி தன் வசமாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணுகிறான். கர்த்தர் அந்த சீமையை ஆபிரகாமின் சந்ததியாருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயீமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு கொடுத்த ஐபிராத்து தேசத்தை சோபாவின் ராஜா தன்னுடைய வசமாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணினான். இந்த தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொந்தமானது. தாவீது சோபாவின் ராஜாவை முறியடித்தார். தாவீது சோபாவின் ராஜாவுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டார்.
சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 27,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தார். சீரியர் தாவீதை சேவித்து அவருக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தாவீதை பாதுகாத்துக் கொண்டார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். தாவீது வரவர விருத்தி அடைந்தார். தாவீதின் ஐஸ்வர்யம் அதிகரித்தது. தாவீது ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஆதாதேசரின் சேவகரில் எத்தனை பேருக்கு பொற்பரிசைகள் இருந்தது என்பது தெரியவில்லை. ஒருவேளை இந்த சேவகர்களில் மிகவும் முக்கியமானவர்களுக்கு மட்டும் பொற்பரிசைகள் இருந்திருக்கலாம். மேலும் இது பொன்னால் செய்யப்பட்ட பரிசை அல்ல, இது ஒரு அணிகலன் என்றும் ஒரு கருத்து உள்ளது. இஸ்ரவேலில் நூற்றுக்கணக்கான பொற்பரிசைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீது பொன்னை சேகரிக்கிறார். தாவீது பொற்பரிசைகளை எடுத்து அவற்றை எருசலேமிற்கு கொண்டு வந்தார். மொத்தம் எத்தனை பொற்பரிசைகள் என்று தெரியவில்லை. அந்நிய தேசங்களில் இருந்து ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் தாவீது கொண்டு வந்தார். இவை தவிர ஜனங்களும் அவருக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தார்கள், வெண்கலத்தையும் கொடுத்தார்கள். தாவீது கொள்ளைப் பொருட்களை எல்லாம் எருசலேமிற்கு கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டும் பணிக்காக சேமித்து வைத்தார். ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரோத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார். ஆதாதேசரின் பட்டணங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிக்கு சொந்தமான சுதந்திர வீதம். 7,000 குதிரை வீரர் என்று 1 நாளாகமம் 18:4 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 சாமுவேல் 8:4 வசனத்தில் 700 குதிரை வீரர் என்று கூறப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் 7 என்னும் எண்ணுக்கும் 700 என்னும் எண்ணுக்கும் குறியீட்டில் அதிக வித்தியாசம் இல்லை. வேத பண்டிதர்கள் 7,000 குதிரை வீரர் என்பதே சரியான எண்ணிக்கை என்று கூறுகிறார்கள். தாவீது திப்காத்திலும் கூனிலும் இருந்து வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். தேவாலயத்தில் வெண்கல கடல் தொட்டியையும் மற்றும் அநேக வெண்கல வேலைகளை செய்வதற்கு தேவையான வெண்கலத்தையும் சாலமோன் இங்கிருந்து பெற்றுக்கொள்கிறார்.